பசுமன் முத்துராமலிங்க தேவரை வணங்கி இந்த மாபெரும் மரவர் படைக்கு 2வது முறையாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். போன முறை அதாவது தேசிய கட்டணம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்லி சொல்லியிருந்தாரு. எனக்கு மிகப்பெரிய பலம் போன தடவை இந்த மேடையில பேசிதான் எனக்கு கிடைச்சிச்சு. அது வரைக்கும் நான் தனி மனிதனாக இருந்தவன். இந்த மேடையில பேசின பிறகு 2 கோடி பேர்ல ஒருத்தர் உறுதியாச்சு. அந்த பலத்தை கொடுத்தது இந்த மேடை தான். இந்த மேடைக்கு நான் மாபெரும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஒரு சிறு இது மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா புலித்தேவர் அடையாளத்தோட பை எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது. பசுமன் முத்துராமலிங்க தேவர் இதுதான் ஆண்ட பரம்பரை என்ற அடையாளம் இன்னும் வரிசையா வரும். எத்தனை வாழப்பட்ட நேற்று ஒரு இடத்துல விழாவில் பரிசு கொடுக்கும் போதும் அதே மாதிரி நம்ம மன்னர்களை போட்டுதான் கொடுத்தோம். அது ஏன் சொல்ல வரேன்னா, சமீபத்தில் ஒரு அதிகாரி வினோத் சாந்தாராம் ஏடிஎஸ்பி அவர்கள் என்ன சொல்றாரு, ஆண்ட பரம்பரை நீ காணாம போயிட்டோன்ற சொல்லியிருந்தாரு. ஐயா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை இந்த தேவர் மண்டபடிக்கு வந்து பாருங்கள். ஆண்ட பரம்பரை ட்ரெய்லர் உங்களுக்கு ஓடும். ஆமா, ஏன்னா ஏன் சொல்லிக்கிறேன், எங்க அடையாளத்தை அழைக்க நினைக்காதீங்க. அதுக்கு நீங்க அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளே இந்த வேலையை பார்க்காதீங்க. ஏன் இப்ப சொல்ல வரேன்னா, இப்ப சமூக நீதினு சொல்லி முக்குளத்தோரை அழிக்கிறதுக்கு ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. சமூக நீதின்ற பேர்ல இந்த சமூக நீதி என்னன்னா முக்குளத்தோரை அழிக்கணும். அதுக்குதான் இந்த சமூக நீதி. முக்குளத்தோரை ஓரம் கட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா கல்லர் பள்ளிக்கு மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட நம்ம சகோதரர் 18 மாவட்டத்துல எஸ்கி தேவர் பிஎம்டி 18 மாவட்டத்துல கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த ஒற்றுமையை நான் பெருசா மதிக்கிறேன். கல்லறை தொட்டா மரவே வருவான், மரவரை தொட்டா சேர்வார் வருவான், சேர்வாரை தொட்டா மரவே வருவான். இந்த 3 பேர் ஒருத்தருக்கு வருவான்னு தெரிஞ்சா ஒருத்தர் நமக்கு எதிராக ஆட மாட்டான். ஆமா, இதை இந்த ஒற்றுமையை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கோங்க. ஆமா, என்னைக்குமே விட்டாதீங்க. இப்பதான் கரெக்டான ஒரு மைய புள்ளிக்கு நம்ம வந்திருக்கோம். முக்குளம் தேவன்ற மைய புள்ளிக்கு வந்திருக்கோம். நீங்க பாத்தீங்க, தேவர் கீழதான் கதிரவன் இருக்கு. சூரியனோ ரெட்டலையோ எதா இருந்தாலும் தேவர் காலு கீழதான். நாங்கதான் ஆட்சியை முடிவு பண்ணுவோம். மரியாதையா மனசுல வச்சு எங்களுக்கு எதிராக எந்த ஆட்சி இருந்தாலும் அகற்றுவோம். எங்களுக்கு ஆதரவா இருந்தா ஆட்சியில வைப்போம். தேவர் காலு கீழே எல்லாம் மரியாதையா மனசுல வச்சுக்கிட்டா இந்த ஆட்சியாளர்கள் எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் எங்களோட அடையாளங்கள் அழிக்க வராதிங்க. கிட்ட வந்தாலும் விட மாட்டோம். அது போக தேவர் படம் முடிஞ்சிருச்சு. இந்த அக்டோபர் கண்டிப்பா உங்களை வந்து சேரும். அதே மாதிரி யார் ஏதோ மணிமண்டபம் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்குறீங்க, அரசியல் அமைச்சு கொடுக்குறீங்க. எங்க ஐவருக்கு கண்டிப்பா கீழத்தூர் ஐவருக்கு கண்டிப்பா மணிமண்டபம் அந்த அரசு அமைக்கணும். ஆமா, ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு காங்கிரஸுக்கும் பார்வை பிளாக் தான் சண்டை. ஒரு சமூகம் என்னை அப்ரோச் பண்ணி, எதுக்குங்க இனி வருங்காலத்துல பகை இதை குறைச்சுக்குவோம், நல்லபடியா காமிச்சுக்கோங்க தலைவர்களை தாங்க. அப்பா, நீங்க யாரும் போட்ட விதையை தான் நாங்க இன்னைக்கு அறுவடை பண்றோம். நீங்க போட்ட விதை நீங்க எங்க முதுகுல குத்திட்டீங்க. அந்த கத்திய பிடிக்கி காமிக்க கூட உங்களால தாங்க முடியல. வரலாறு சொன்னா கூட உங்களால ஏத்துக்க முடியல. எனக்கு எந்த சாதியோட நட்புறவும் தேவையில்லை. வரலாறு சொல்லும் போது நான் தேவருக்கு உண்மையா இருக்கணும். அதனால உள்ளபடி சொல்லுவோம். தேசிய தலைவர்ல வரலாற்றுல என்ன நடந்ததோ, முதுகுலத்தோர் துரோகமா இருக்கட்டும், கடைசி வரைக்கும் தேவர் வாழ்க்கையில் அவர் கொடுத்த சாப்பாடு வரைக்கும் ஜெயில எல்லா விஷயத்தையும் சொல்ல போது தேசிய தலைவர் கண்டிப்பா நிறைய பேருக்கு இது குத்தும், நிறைய பேருக்கு கொடையும். அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. வரலாறு ஒரு தடவை பதிரும், அதுல மாற்றம் இல்லாம பதிவும். தேசிய தலைவர் தேவோட வரலாறு பதிக்கும். அதே மாதிரி இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்து புலித்தேவர் தான். அதுல இந்த மருதநாயகா கான்சாகிப் மாதிரி போலிகளுக்கு எல்லாம் ஓட்ட உடிப்போம். ஏன்னா புலித்தேவர் தான் முதல் போராட்ட வீரர். ஆமா, இத என் பையன் சுதந்திர இது அவனோட லா காலேஜ் சேர்ந்திருக்கான். அவனோட இதுல கேட்டிருந்தான், சுதந்திர போராட்ட வீரர்கள் நம்ம வீட்டுல யாரும் இருக்காங்களாப்பா, பேர் எது சொல்றாங்க. என்னப்பா இப்படி கேட்டுட்ட, நம்ம தாத்தா மாவீரர் புலித்தேவர் எழுதியா, பாட்டி வீரப்பேரரசி வேல்நாச்சியார் எழுதியா, எங்க தாத்தா மருது பாட்டியர் எழுதியா, அது போக ஐயனைக்கு படையெடுத்து நேதாஜிக்கு பலமா இருந்து சுதந்திரத்தை பெற்று தந்த எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் எழுதியா. பிராக்கெட்ல ஆண்ட பரம்பரைக்கு போடு, அப்பதான் இந்த அரசாங்கத்துக்கு தெரியும். எல்லா குடும்பமும் நீ பிராக்கெட்ல ஆண்ட பரம்பரைக்கு போடு, அப்பதான் நாளைக்கு இந்த அரசாங்கத்துக்கு தெரியும். நிறைய பேர் பெரிய அண்ணன் மருதுபவன் அண்ணன், எங்க பாசத்துக்குரிய அண்ணன் பசுமன் பண்ணிடுறாரு, ஐயா வாண்டியார் ஐயா எல்லாம் இருக்காங்க, சகோதரர் எஸ்கி ராஜா எல்லாம் பேசணும். தயவு செய்து நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.